Hello everyone, welcome to Procrastinator தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் காற்றுல மிதக்கிற டேப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த ப்ராஜெக்டை பண்ண என்னென்ன தேவைன்றதை பார்ப்போம். டேப் ஒன்று தேவை, அடுத்ததாக வாட்டர் பம்ப் இந்த மாதிரி ஒன்று தேவை. இந்த மாதிரி வாட்டர் பம்பெல்லாம் ஏர் கூலரில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ராஜெக்டில் லீக்கேஜ் இல்லாமல் இருக்கிறதுக்காக எம்சியில் யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் இந்த மாதிரி 2 ரெடியூசர் கப்ளர் தேவை. அப்புறம் இந்த மாதிரி மாடிஃபை பண்ணி வச்சிருக்கிற ஒரு பிவிசி ஸ்டாப்பர் வேணும். இது எப்படி மாடிஃபை பண்ணணுன்றதை கொஞ்ச நேரத்தில் பார்ப்போம். இதை நம்ம ஏற்கனவே பண்ண ரைஃபிள் ப்ராஜெக்ட்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் அந்த வீடியோ ஒன்றும் பார்க்கலன்னா அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் அதை அங்கே போய் பார்த்துக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி ஒரு டியூப் லைட் தேவை. இதோட சைஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற வாட்டர் பம்பில் ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கணும். இந்த டியூபோட சைடில் இருக்கிற ஒரு அலுமினியம் கேப்பை இந்த மாதிரி கட் பண்ணி வெளியில் எடுத்துருங்க. இப்போ இந்த டியூபோட சைடில் இருக்கிற கண்ணாடி பீஸை இந்த மாதிரி அடித்தோன்னா அது உடஞ்சி இந்த டியூப்குள்ளே இருக்கிற கேஸ் வெளியில் வந்துடும். இதை பண்ணும்போது ஏதாவது ஒரு ஓப்பனான இடத்துக்கு போயிருங்க. ஏன்னா இந்த கேஸ்குள்ளே மெர்க்குரி வேப்பர்ஸ் இருக்கும். அது உடம்புக்கு நல்லதில்லை. இப்போ இந்த டியூபோட சைடில் ஸ்க்ரூ டிரைவர் வச்சு அடித்தோன்னா அதுக்குள்ளே இருக்க ஃபிலமெண்ட்டையும் நம்ம உடச்சி வெளியில் எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி டியூபோட இன்னொரு பக்கத்தையும் உடச்சிருங்க. இப்போ இந்த டியூப்குள்ளே இருக்கிற ஃபாஸ்பர் கோட்டிங்கை க்ளீன் பண்ணுறதுக்காக இதுக்குள்ளே இந்த மாதிரி கொஞ்சம் மண்ணை போட்டுருங்க. அப்புறம் அதுக்குள்ளே இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு டியூப்பை மேலேயும் கீழே இந்த மாதிரி திருப்பினீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற ஃபாஸ்பர் கோட்டிங் நல்லா க்ளீன் ஆகி டியூப் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஆயிரும். இப்போ நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற இந்த கிளாஸ் டியூப் கிடைக்கும். அடுத்தது தெர்மல் ஷாக் கான்செப்டை யூஸ் பண்ணி எனக்கு தேவையான அளவுக்கு கிளாஸ் டியூப்பை கட் பண்ணி எடுத்துட்டேன். தெர்மல் ஷாக்கை யூஸ் பண்ணி எப்படி கிளாஸை கட் பண்ணணுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் ஒன்றும் பார்க்கலன்னா அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் அதை அங்கே போய் பார்த்துக்கலாம். இப்போ பிவிசி ஸ்டாப்பர் எடுத்து டியூப் அதில் இந்த மாதிரி சென்டராக வச்சு அதை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ணி வச்சுருக்கிற இடத்துல டியூப் ஃபிட் ஆகிற மாதிரி கரெக்டாக ஒரு ஓட்டையாக போட்டுருங்க. அடுத்தது இதோட சைடில் சுற்றி சின்ன சின்ன ஓட்டையாக போட்டுருங்க. இப்போ நம்மளோட மாடிஃபைட் ஸ்டாப்பர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட 2 கப்ளரையும் எடுத்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் நம்ம மாடிஃபை பண்ணி வச்சுருக்கிற ஸ்டாப்பர் எடுத்து இந்த மாதிரி மாட்டிட்டு டேப்லேயும் அதில் எடுத்து கனெக்ட் பண்ணிடுங்க. அடுத்ததாக எம்சியில் எடுத்து ஃபஸ்ட்டு அதை ரெடி பண்ணிடுங்க. அப்புறம் எம்சியில் வச்சு நம்மளோட டேப்பில் லீக்கேஜ் இல்லாமல் இருக்கிறதுக்காக அதோட கனெக்ஷன்ஸை சீல் பண்ணிடுங்க. அடுத்ததாக நம்மளோட வாட்டர் பம்பில் கிளாஸ் டியூபை ஃபிட் பண்ணிடுங்க. இந்த இடத்துல லீக்கேஜ் இல்லாமல் இருக்கிறதுக்காக இதையும் எம்சியில் வச்சு சீல் பண்ணிடுங்க. இப்போ சீல் பண்ணி வச்சிருக்கிற கிளாஸ் டியூபை எடுத்து அதை வாட்டர் பம்பில் இந்த மாதிரி மாட்டிட்டு அதை தண்ணிக்குள்ளே முக்கி வச்சுருங்க. இப்போ நல்லா சீலான டேப் எடுத்து இந்த டியூப்பில் மாட்டிடுங்க. இப்போ காற்றுல மிதக்கிற டேப் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாட்டர் பம்போட ப்ளக் எடுத்து சாக்கெட்டில் இந்த மாதிரி மாட்டிட்டு ஸ்விட்சை ஆன் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட மேஜிக் டேப் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மேஜிக் டேப் எடுத்து நீங்கள் வீட்டில் கார்டன்லலாம் வச்சிங்கன்னா பார்க்க ஒன்றும் அட்ராக்டிவாக இருக்கும். இது பேசிக்காக எப்படி ஒர்க் ஆகுதுன்னா வாட்டர் பம்ப் கீழே இருக்கிற தண்ணியை கண்ணாடி டியூப் வழியாக மேலே ஏற்றுது. தண்ணி மேலே போன பிறகு நம்ம மாடிஃபை பண்ணி வச்சிருக்கிற ஸ்டாப்பரோட சைடில் இருக்க சின்ன சின்ன ஓட்டை வழியாக அது லீக் ஆகி திரும்பி கீழே வந்துடுது. பார்க்குறதுக்கு நம்மளுக்கு டேப் காற்றுல மிதக்கிற மாதிரி இருக்கும். இது இன்னும் அட்ராக்டிவாக ஆக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்டர் பம்ப் நிறைய சின்ன சின்ன கல்லை வச்சு மறைச்சிருங்க. இந்த ப்ராஜெக்டை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம்.
இன்றைக்கி வீடியோவில் எப்படி காற்றுல மிதக்கிற ஒரு டேப்பை ரெடி பண்ணணுன்றதை பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.